இதை செய்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சால் இது வரைக்கும் நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செம்ம ஈஸியாக கேரளா ஃபேமஸ் நேந்திரம் சிப்ஸ் எப்படி வீட்டிலையே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நேந்திரம் காய்கள் நம்ம எடுத்துக்கணும். நல்லா க்ரீனாக பழுக்கவே ஆரம்பிக்காத காய்களாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியான சிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த காய்களோட தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு உடனே தண்ணியில் சேர்த்து ஊற விட்டுறணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை ஸ்கின் ரிமூவ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 7லேருந்து 8 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தண்ணி அப்படிங்கிறது 250லேருந்து 300 ml தண்ணி பிடிக்கிற அளவு கப்லேருந்து எடுத்துக்கோங்க. உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது நல்ல ஒரு ஆழமான கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குச்சியோ அல்லது மரக்கரண்டியோ இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போது நம்ம தோல் செதுக்கி வச்சுருக்க வாழைக்காய்களை டைரெக்டாகவே ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் கேரளாவோட ட்ரெடிஷ்னல் நேந்திரம் சிப்ஸோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கோகோனட் ஆயில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு வாழைக்காயை ஃபுல்லாக சீவி எண்ணெயிலே டைரெக்டாக சேர்த்துட்ருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி உங்களோட ஸ்லைஸரும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வாழைக்காய்களை சீவி சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக பொரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உப்பு கரைசல், இதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அந்த எண்ணெயிலேயே நம்ம டைரெக்டாக சேர்க்கணும். ஒரு பேட்ச் நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேட்ச்க்கு உங்களுக்கு கூடவோ குறைவோ அந்த உப்பு கரைசல் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு கரைசல் சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா காய்கள்லேயும் சமமாக அது ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஈவனான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ஃபுல் ப்ராசஸ்மே நான் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு தான் பொரிச்சிட்ருக்கேன். உங்களோட அடுப்போட தன்மை பொறுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் மீடியம் ஹை அல்லது ஹை ஹீட்டில் வச்சு பொரிச்சிக்கலாம். நல்லா ஆயிலில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். செம்ம கிறிஸ்பியான நேந்திரம் சிப்ஸ் வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வீட்டிலையே ஹைஜீனிக்காக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காய்களையும் நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து பொரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் சாப்பிட்லாம். வாழைக்காய்கள் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.